நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். ஆமா, என்ன என்ன ஒர்க் பண்றீங்க? நான் டீச்சர்னா உங்க அண்ணி தான் சொன்னாங்களே. எஸ் 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 டீச்சர்ல. ஆமா, ஆக்சுவலி எனக்கு டீச்சர்னா ரொம்ப பிடிக்குங்க. அவங்க தானே எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொன்னீங்க? இல்ல டீச்சர் வேலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். ஏன்னா என் அண்ணியும் டீச்சரா தான் இருந்தாங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் செம்ம பிரில்லியன்ட்டுங்க. எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு என் ஜிப்பால ஃபயர் ஆனதோ டக்குன்னு அணைச்சு காப்பாத்துனீங்க பாத்தீங்களா? என்னோட உயிரையே காப்பாத்திருக்கீங்களே. ஓ, ஐயோ, அப்போ நீங்களும் பிரில்லியன்ட் தான். என் கையில பட்ட காயத்துக்கு உடனே மஞ்சள் போட்டு விட்டீங்கல்ல, அப்ப பிரில்லியன்ட் தானே நீங்க? ஐயோ, நீங்க வேற. ஐயோ கௌதம், என்ன இது? ரெண்டு பேரும் பூமர் தனமா அடிபட்டது, காயத்துக்கு மருந்து போட்டது பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதே. அதுக்கு என்ன, எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்களா? விடு, அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணணும். அதுக்கு இது ஒரு ஆரம்பம், அதான் முக்கியம். என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பிரியா, கண்ணத்துல ஐஸ்கிரீம் ஒட்டிட்டு இருக்கு. எங்க? அடடா, அங்க இல்ல, இங்க சைடுல. இங்கயா? எங்க? மேல இல்லங்க, கீழே கீழே. அச்சச்சச்சச்சோ, கீழங்க. டேய், இருங்க இருங்க, நானே வரேன். எங்க? சூப்பர், இப்ப டச்சிங் ஆயிடுச்சு. அவன் ஏன் தம்பியாச்சே, விடுவானா? இதோ ஸ்டார்ட் பண்ணிட்டான் பாரு, இனி வலைய போடுவான் பாரு. தேங்க்ஸ் கார்த்திக். உங்களுக்கும் தேங்க்ஸுங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, உங்க கண்ணத்துல ஐஸ்கிரீம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் துடைப்பனான்னு பாக்குறதுக்காக தானே ஒன்னும் தெரியாத மாதிரி அங்கேயும் இங்கேயும் தொடச்சிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்பிட்டேங்க. அடப்பாவி, என்னை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான் அவன். ரொமான்ஸ்ல பின்னிட்டு இருக்கான் பாரு அவன். ஏங்க, இப்பதானே சொன்னீங்க அவன் உங்க தம்பின்னு. ஆமா, அப்படிதான், என்ன மாதிரியே இருக்கான். ஏங்க, என்ன இது? விடுங்க விடுங்க. அங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல? சார், உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. ரெண்டு பேரும் செம்ம ஜோடி சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? அது வந்து அவங்களுக்கு அப்படி தோணி இருக்குங்க. ஒருவேளை அங்கிருந்து பார்க்கும்போது நாம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தோணி இருக்கோம். தெரியும் தெரியும். சூப்பர். சரி, அப்ப நான் கிளம்பவா? ஏங்க, நானும் தாங்க கிளம்புறேன். ஒரு நிமிஷம் சார், பில். வெயிட். ஆமா, நீங்க எப்படி போவீங்க? நான் வேணா உங்களை டிராப் பண்ணவா? இட்ஸ் ஓகே, Thank you, நான் sir. போய்க்கிறேன். வரட்டுமா? Okay. பை. டேக் என்னங்க? கேர். Okay. வரேன். ஓகே, Bye. பை. கௌதம், அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம பிளான்
சூப்பர் சக்சஸ். பாதினியே என் பாதினியே. அப்படியா? கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நிஜம்தானே? ஆமா அத்தை, கார்த்திக்கும் பிரியாவும் அவ்வளவு அந்யோன்யமா பழகுறாங்க. ஆ, அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசை வச்சிருக்காங்கன்னு அவங்க நடந்துக்கிறதுலயே நல்லா தெரியுது. இல்லன்னா கார்த்திக் ஐஸ்கிரீமை தொடச்சு விட்டப்போ பிரியா அதுக்கெல்லாம் அலோ பண்ணுவாளா? ஐயோ, கேக்குறதுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே. ச்சே, பாக்குறதுக்கு நான் இல்லாம போயிட்டேனே. ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அதை விட நல்ல விஷயம் எதுவுமே இருக்காது. இலக்கியா, நான் ஆசைப்பட்ட மாதிரி இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? கார்த்திக்கு கல்யாண யோகம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே பிரியா கார்த்திக் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கா. பாருங்க, எல்லாமே ஒரு கோடு போட்ட மாதிரி நடக்குது. நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. கார்த்திக்கும் பிரியாவும் கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க. ஐயோ, அப்படி மட்டும் நடந்தா இந்த உலகத்துல என்னை விட சந்தோஷமா வேற யாருமே இருக்க மாட்டாங்க. கார்த்திக் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டானா அதுக்கப்புறம் அந்த அஞ்சலிய பத்தி அவன் முழுசாவே மறந்துடுவான், சந்தோஷமா இருப்பான். அத்தை, அந்த அஞ்சலி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மூத்த மருமகங்கிற முறையில கார்த்திக் பிரியா கல்யாணத்தை முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அச்சோ, ஏரா சாத்தி, இது பாரு, நீ மட்டும் பிரியா கார்த்திக்கோட கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டேன்னா நான் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என்ன வேணாலும் கேளு, நான் கொடுப்பேன். ஆமா. அப்படியா? நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? ஆமாமா. அத்தை இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரேவதி அத்தை விஷயத்தை ஓபன் பண்றதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். அவங்களோட கடைசி ஆசைய ஜானகி அத்தை கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிடலாம். இலக்கியா, என்ன ஆச்சு? அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அத்தை. என்ன விஷயம்? அது ரேவதி அத்தை இந்த ஊர்ல தான் இருக்காங்க. என்னது? ரேவதி இந்த ஊர்ல இருக்காளா? உனக்கு எப்படி தெரியும்? லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்க இருந்து போனவங்க கௌதம் மேல இருக்க பாசத்துல திரும்பி வந்துட்டாங்க. நல்ல வேலை அவங்க ஏன் கண்ணுல பட்டாங்க. அவங்கள நான் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து அங்கேயே தங்கவும் வச்சுட்டேன். என்னம்மா இது? என்னென்னமா சொல்ற? இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இல்ல, சொல்றதுக்கு சந்தர்ப்பம் வரல. ஆனா இப்ப அதுக்கான சந்தர்ப்பம் வந்துருச்சு. இப்ப ரேவதி அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு பிளட் கேன்சர். என்னது? ரேவதிக்கு கேன்சரா? ஆமா அத்தை, அவங்க ஆயுசுக்கு டாக்டர் தேதி குறிச்சிட்டாங்க. கடவுளே, எதுக்கு ரேவதிக்கு இப்படி ஒரு கொடுமை? யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. பாவம், அவளுக்கு வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் கிடைக்கல. ஏன் கடவுள் இப்படி அவளை சோதிக்கிறாரு? அவ எனக்காக உயிரையே கொடுப்பா தெரியுமா? இப்ப அவளுக்கே இப்படி ஒரு நிலைமையா? அவ உயிருக்கு. ஐயோ கடவுளே, கடவுளே. ஏன் இலக்கியா, ரேவதி இங்க இருக்கிறது கௌதம்க்கு தெரியாதுல்ல? தெரியும் அத்தை. தெரியுமா? எப்படி? அது நான் ரேவதி அத்தைய பார்க்க போனப்போ கௌதமும் கூட வந்து பார்த்துட்டாரு. ஐயோ போச்சு. அப்படின்னா அவதான் கௌதம பெத்தவன் அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல அத்தை, நான் எதுவுமே சொல்லல. அப்பா, நல்ல வேளை. ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லனா வேஸ்ட்,
சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா, ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா. காடியா கடலெண்ணெய் நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட. காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.